இப்போ நம்ம திராவிடம்ன்ற நேம் வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதனால ஏன் நம்ம வந்து திராவிடம் சான்ஸ்கிரிட்ல இருந்து யூஸ் பண்றோம்? இல்லை இதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? ஏன் நம்ம தமிழர் கழகம்னு யூஸ் பண்ணல? மொழி குடும்பம் கூட திராவிடர் மொழி குடும்பம் சொல்றோம், ஆனா தமிழர் மொழி குடும்பம் சொல்லல. அதுக்கான காரணம் எனக்கு தெரியும். ரைட், மகிழ்ச்சி. நல்ல முக்கியமான கேள்வி, இந்த சமயத்தில் கேட்கப்படுகிற கேள்வி. ரைட், கொஞ்சம் ஆழமா கவனிப்போம். இப்ப தம்பி கேட்டதுல தமிழா திராவிடமா, சுருக்கமா இதான் பிரச்சனை. தமிழர்னு சொல்றோம், திராவிடர்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை, ஏன் இப்படி சொல்லணும், ஏன் இப்படி சொல்லக்கூடாது, இவ்வளவுதான் கேள்வி. சரி, இப்ப தமிழர் என்றால் எதன் அடிப்படையில் சொல்லுகிறோம்? மொழி அடிப்படையில் சொல்றோம். யாரையெல்லாம் தமிழர்னு ஏத்துக்கலாம்? தமிழர்னு யாரெல்லாம் ஏத்துக்கலாம்? யாரா சொல்லலாம்? தமிழ் மொழி பேசுற எல்லாரும் தமிழரா? இல்லையா? தமிழ் மொழி பேசுற எல்லாரும் தமிழரா? ஒரு வெள்ளைக்காரர் வந்து தமிழ் பேசுறாரு, அவர் தமிழரா? இல்ல. இப்ப தமிழர்னா எதன் அடிப்படையில் சொல்றோம்? தாய்மொழி தமிழா இருக்கணும். சரி, தாயும் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள் பிறந்தவராக இருக்கணும். பார்ப்பனர்கள் ஐயர் ஐயங்கார் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களும் தமிழர்களா, தமிழர் இல்லாதவரா? தமிழர்கள் தானா? இல்லையா? தமிழர்னா ஏன் தமிழர், தமிழர் இல்லைன்னா ஏன் தமிழர் இல்லை? அவங்க பேசுற தமிழ் நம்ம பேசுற தமிழ் ஒண்ணா? அவ ஆத்துக்கு போவா, ஜலம் கொண்டு அலம்பிண்டு போஜனத்தை நல்லா பேச உட்காந்து சாப்பிடுவா. நம்ம என்ன போவோம், வீட்டுக்கு போவோம், தண்ணி எடுத்து கை காலை கழுவுவோம், சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம். இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். நம்ம ஊர்ல மதுரை பாஷை இருக்கு, கோயம்புத்தூர் பாஷை இருக்கு, கன்னியாகுமரி பாஷை இருக்கு, திருநெல்வேலி பாஷை இருக்கு, மெட்ராஸ் பாஷைன்னு இந்த பாஷைன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்லாங் இருக்கு. இந்த எல்லா ஊர்லயும் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற பார்ப்பனர்கள் இதே போல கோயம்புத்தூர் மொழியை பேசுவாங்களா, மதுரை மொழி பேசுவாங்களா, நெல்லை மொழி பேசுவாங்களா? அவங்க எல்லாம் என்ன மொழி பேசுவாங்க? ஒரே மாதிரி சமஸ்கிருதம் கலந்த பார்ப்பன பாஷையை தான் பேசுவார்கள். அவர்களுடைய ஐடென்டிட்டி தனி. எப்போதும் அவர்கள் தங்களை நம்மோடு இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒண்ணு நினைவில் வச்சுங்க. ஆனா தமிழர்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை இல்லைன்னா, நானும் தமிழ் தான் பேசுறேன், நானும் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறேன், என்னை அந்த கணக்குல சேர்த்துங்க என்று சொல்லுகிறார்கள். அப்ப பெரியார் என்ன பாக்குறாரு? இப்ப நான் அப்படி கேக்குறேன், இந்த கிளாஸ் எப்படி வேணா நான் பிரிக்கலாம்ல? எப்படி எல்லாம் பிரிக்கலாம்? தம்பி ஆண்கள்லாம் கை தூக்குங்க. அப்ப இதுக்கு ஆப்போசிட்னா என்ன சொல்லுவீங்க? சரி, கை விடுங்க. கண்ணாடி போட்டிருக்கிறாள் கை தூக்குங்க. மிச்சம் எல்லாம் கண்ணாடி போடாத ஆளு. இப்ப பெண்கள்லயும் கண்ணாடி போட்டவங்க இருப்பாங்க, கரெக்ட் தானே? முன்வரிசையில உட்கார்ந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்ப மிச்சவங்க எல்லாம் பின்வரிசையில இருக்கிறவங்க. நான் எப்படி வேணா அந்த வகுப்பை பிரிக்கலாம்ல? கருப்பு டிரெஸ் போட்டிருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்க. என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, என்னுடைய தேவைக்கு ஏற்ப நான் எப்படியும் பிரிக்கலாம். ஒரு ஆளை உயரமானவன் குட்டையானவன் பிரிக்கலாம், ஒரு குரூப்ல படிச்ச ஆளு படிக்காத ஆள் பிரிக்கலாம், ஸ்கூல் படிக்கிற ஆளு காலேஜ் படிக்கிற ஆளு பிரிக்கலாம். அப்ப எப்படி பிரிக்கிறோமோ அப்படித்தான் அது பிரியும். இப்ப நான் தமிழனா கன்னடனான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? தமிழன்னு சொல்லுவோம். நீங்க மதுரைக்காரனா சென்னைக்காரனான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சரி, நான் தமிழ்நாட்டுக்காரனா ஆந்திராக்காரனான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? நீ இந்தியாக்காரனா அமெரிக்காக்காரனான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ரைட், நீ இந்தியாக்காரனா அமெரிக்காக்காரனான்னு கேட்டப்ப நீ இல்ல நான் மதுரைக்காரன்னு சொன்னியா? மொழி அடிப்படையில் நாம் யார் என்று கேட்டால் பெருமையாக சொல்லுவோம், நாம் யார்? தமிழர்கள். மொழி அடிப்படையில் நாம் தமிழர்கள். அப்ப அடுத்த கேள்வி வரும். அவர் கேட்டதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. திராவிட மொழி குடும்பம்னு சொல்றீங்களே சார், நம்ம மட்டும் சொல்லல, யாரு சொல்றா? லிங்குவிஸ்டிக்ஸ் படிச்சவங்க சொல்றாங்க, மொழியியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு. இப்ப மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி எல்லாம் சேர்த்து மொத்தமா சொல்ல எப்படி சொல்லுவாங்க? தென் மாவட்டத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க.
என்னை ஏன் மதுரைக்காரன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், என்னை ஏன் தென் மாவட்டத்துக்காரங்கன்னு சொல்ற அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்படிதான் இதுவும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா திராவிடம் என்கிற மொழி குடும்பம் பேரு எவ்வளவு காலத்துக்கு பின்னாடி வச்சது முன்னாடி வச்சதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் திராவிடம்ங்கிற பேர்ல ஏறத்தாழ ஒரு 2000 வருஷமா இருக்கு. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு. ரொம்ப காலமா இருக்கிற பழைய இலக்கியங்கள், வெளிநாட்டு மொழிகள் எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா திராவிடம் என்பது மட்டுமல்ல, இன்னைக்கு இங்கிலீஷ்ல எழுதும்போது தமிழ் எப்படி எழுதுறோம்? இது இங்கிலீஷ்ல படிக்கும்போது எப்படி படிப்போம்? தமிழ்னு படிப்பானா? தமிழ்னு படிப்பான். உலகம் முழுக்க அதான் முடியும். நம்ம லண்டன் எழுதும்போது எப்படி எழுதுறோம்? ஈ போட்டு லண்டன் எழுதுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலண்டன் இருக்கும். நம்ம எழுதும்போது இப்படி எழுதுறோம். இப்படி உலகம் முழுக்க நம்மை குறிக்கிற போது தமிழ் என்றும் தமிழி என்றும் தமிரிக்கா என்றும் திராவிடா என்றும் பல வழிகள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப வெளிநாட்டுல இருந்து பாக்குறவங்க ஒட்டுமொத்தமா தமிழ் மட்டுமல்ல, இந்த திராவிட மொழி குடும்பத்தில் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. நம்ம இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, நமக்கு சொந்தக்காரன் எங்கெல்லாம் இருக்கிறான்? கேரளால, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மராத்தி, பங்காளி, அது மட்டும் இல்ல ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிறான். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அபாரிஜின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இனத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் என்பவர்களும் திராவிட இனத்தை சேர்ந்தவர்களே. அவங்களுக்கு தமிழ் பேச தெரியாது. அவங்களை எப்படி கூப்பிடுவ? நமக்கு ஒரு பொது பெயர் வேணும் இல்லையா? இந்த பொது பெயர் தான் திராவிடம் என்பது. இதனாலதான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். சரி, இப்ப திராவிடம்ங்கிறத ஏன் சார் இன்னொன்னு எடுத்துக்கணும்? இன்னொரு வகையில ஒரு காரணம் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண் பெண்ணுன்னு பிரிக்கலாம், மொழி அடிப்படை பிடிக்கலாம், இன அடிப்படை பிடிக்கலாம், பாலின அடிப்படையில் பிடிக்கலாங்கிற மாதிரி நம்மை பிரிக்கிற போது நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் யார்? ஆரியர்கள். இப்ப ஆரியர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவ? ஆரியர்கள் அல்லாதவர்கள் தமிழர்கள் சொன்னா அப்ப கன்னடத்துல இருக்கிற ஆரியர் இல்லாதவன் ஒரு அடையாளம் வேணும்ல, தெலுங்குல இருக்கிற ஆரியர் அல்லாதவன் ஒரு அடையாளம் வேணும்ல. இப்ப இது எல்லாம் சேர்ந்ததற்கு பெயர் தான் திராவிடம் என்பது. இந்த திராவிடம்ங்கிற பெயரை வச்சா யாருக்கு வலிக்குது அப்படின்னா ஆரியர்களுக்கு வலிக்குது. உண்மையில யாருக்கு வலிக்கணும்? அவனுக்கு தான் வலிக்கணும். இந்த பேரை வச்சா இங்கே சில பேருக்கு வலிக்குதுன்னா அப்ப அவனுக்கு பிரச்சனை, ஆரியர்களுடைய கைக்கூலியாவே இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம திராவிடங்கிற பேர் வச்சது திராவிடன் வேணாம்ப்பா, நீ என்ன வேணா பேர் வச்சுக்க, எக்ஸ்ன்னு பேர் வை. ஆரியருக்கு எதிராக நாம் எக்ஸ் இனம்னு நீ பேர் வச்சாலும் கவலை இல்லை. திராவிடன்ங்கிற பேரை பிடிச்சிட்டு தொங்குறோம், அதெல்லாம் பிரச்சனை. ஆரியர் அல்லாதவர், பார்ப்பனர் அல்லாதவர் என்று சொல்லுவதற்கு நமக்கு ஒரு பெயர் வேண்டும். வரலாற்று ரீதியாக இந்தியா முழுக்க இந்த திராவிட பேரினம் எங்க இருந்து இருக்கு? நம்ம மேல இந்தியாவுடைய மேற்கு பகுதியில ஒரு பெரிய இப்ப நூற்றாண்டு விழா கொண்டாடுறோமே, அது வைக்கம். அதை கேட்கல. இந்தியாவுடைய மேற்கு பகுதியில பாகிஸ்தானுக்கும் பஞ்சாபுக்கும் பக்கத்துல ஒரு பெரிய ஏரியா இருக்கு. அதுக்கு பேர் என்ன? இண்டஸ் வேலி, சிந்து சமவெளி நாகரிகம். அந்த சிந்து சமவெளி நாகரிகம் யாரோடது? அங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம தான் இருந்தோம். அவனுக்கு தமிழ் பேச தெரியுமா? தெரியாது. ஆனால் அவனுடைய இனம் திராவிட இனம். அப்ப எல்லோரையும் குறிப்பதற்கான ஒரு பொது பெயராக இருப்பது திராவிடன் என்பது. ஆரியர் அல்லாதவர்கள் என்பதை குறிப்பதற்கான பொது பெயராக இருப்பது திராவிடன் என்பது. அதனாலதான் மொழி அடிப்படையில் நம்மை அழைக்கிற போது தமிழர் என்று அழைக்கிறோம். இன அடிப்படையில் அழைக்கிற போது இவ்வளவு பெரிய சொந்தக்காரனை ஏன் விடணும்? சிந்து சமவெளியில இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் நமக்கு சொந்தக்காரா இருக்கிறான். இவனெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பேர் வேணுங்கிறதுக்காக அதை திராவிடர் என்று அழைக்கிறோம். இந்த திராவிடர் என்கிற பெயருக்குள் பார்ப்பனர்கள் வர முடியாது. அவன் வர்றதுக்கு விரும்ப மாட்டான். அதனாலதான் தமிழன்னு சொன்னா கூட நானும் தமிழன் தான் ஒட்டிக்கிறவன், திராவிடர்னு சொன்னா மட்டும் அவனுக்கு எரியுது, நம்ம பக்கத்துல வரவே மாட்டான், தள்ளி நிக்கிறான். இந்த இயக்கம் பார்ப்பனர் அல்லாதாருக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்.